सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। अतः परमेश्वरस्य निमित्तत्वं न संभवति केवल निमित्तत्वங்கிறது அது கூட போயிடுதுன்றார். இது ஒரு தோஷம் சொல்றதுக்காக தான் சொல்லியிருக்கார். தன் மதத்துல நிமித்தத்துவம் இல்லைங்கிற அபிப்பிராயம் இல்லை. இப்போ ஒரு கேள்வி வருது. நீங்க என்ன சொன்னீங்க? யுக்திக்கு விரோதமா இருக்க மதம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா யுக்தி நம்ம பிரத்யக்ஷத்தை அனுசரிச்சு வரக்கூடியது. ஆஹா, யுக்தி அனுசரிச்சு நம்ம பாக்குறச்சே நம்ம சரீரம் இருக்கா இல்லையா? நம்ம சரீரம் நம்ம நினைச்சபடி வேலை செய்யறதா இல்லையா? கை தூக்கணும்னா கை தூக்குறது, காலாட்டம்னா காலிடுறது இல்லையா? அப்ப என்னாச்சு? யாரு பண்றா? இந்த சரீரத்துக்கு பிரேரகனாக உள்ள ஜீவாத்மா இருக்கான். இந்த ஜீவாத்மா இந்த சரீரத்தை விட்டு வேலை செய்வதற்கோ இல்லை தன்னுடைய இந்திரியங்களை உபயோகப்படுத்துவதற்கோ பிரேரணை பண்ணுவதற்கோ அவன் தானே காரணம். அவன் இன்னொரு சரீரத்தை வச்சுட்டு இருக்கானா இல்லையோனா? அப்ப சரீரத்தை அவன் அதிஷ்டானம் பண்றதுக்கு, அதிஷ்டானம்னா பிரேரணம் செய்வதற்கு, தன்னுடைய இந்திரியங்களை பிரேரணம் ஒரு காரியத்துல பிரவர்த்திக்க வைக்கிறதுக்கு அவனுக்கு இதுதான் அவனுடைய சரீரமே தவிர இதை தவிர்த்து ஒரு சரீரம் கிடையாது. அப்ப வேற ஒரு சரீரம் இல்லாமலே அவன் தன்னுடைய சரீர இந்திரியங்களை எல்லாம் எப்படி பிரேரணை பண்றானோ, ஆனா அவனுடைய கண்ட்ரோல்ல தான் இது இருந்துட்டு இருக்கு. நம்ம அந்தந்த ஜீவனுடைய கண்ட்ரோல்ல தான் அவனுடைய சரீரம் இந்திரியங்கள் எல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்கு. அவன் நினைச்சா பண்றது அப்படித்தானே இருக்கு. அப்ப அவனுக்கு இந்த நியமனம் பண்றதுக்கு இன்னொரு சரீரம் ஒன்றும் இல்லை. அப்ப கரணங்கிறது உபலட்சணம். கரணங்களையும் சரீரத்தையும் பிரேரணை செய்வதற்கு அந்த ஜீவாத்மாவுக்கு வேறொரு சரீரம் தேவைப்படலையோனோ, அதே மாதிரி சரீரம் இல்லாத அந்த பரமேஸ்வரன் மாயையை பிரேரணை பண்ணலாமே, என்ன தப்பு அப்படின்னு கேள்வி வருது. கரண வச்சே இது ஆசங்கியாக அங்க முன்னாடி சொன்ன யுக்திக்கு மேல ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு இது பதில். அதிஷ்டானே கரண வச்சேன்னா போகாதிபியா, இது சூத்திரம். அதிஷ்டானே சரீராபேக்ஷா நாஸ்தி. அந்த மாயை அவர் பிரேரணை பண்ணனா அப்படின்னு சொன்னாக்க அதுக்காக இவர் சசரீரனாக இருக்கணும், தனியா ஒரு சரீரமானுங்கிறது அவசியம் இல்லை. யதா கரணம் இந்திரியம் ஷரீரமபி அசரீரா அதிதிஷ்டதி. ஜீவாத்மா இதுக்காக தனியா ஒரு சரீரத்தை வச்சுட்டு அவன் தன்னுடைய சரீரத்தை பிரேரணை பண்றான்னு சொல்ல முடியாது இல்லையா? தத்வத் பிரதானமபி ஈஸ்வரஹா அதிதிஷ்டதி அசரீரஹா. அவருக்கு ஒரு தனியா சரீரம் வேண்டாம், அவர் பிரதானத்தை அதிஷ்டானம் பண்றார் பிரேரணை பண்றாருன்னு சொல்லப்படாதான்னு கேட்டா, அப்படி சொன்னால் போகாதிபியா தத்கத அனர்த்த போகாதிபியா, இந்த ஜீவன் தன்னுடைய சரீரத்தையும் இந்திரியங்களையும் பிரேரணை பண்ணி அது செய்யக்கூடிய வேலையால எந்த ஒரு சுகதுக்கங்கள் வருதோ அந்த சுகதுக்கங்களை அவன் தான் அனுபவிக்கிறான். என்ன பார்க்கணும், நம்ம சரீரம் இந்திரியங்கள் ஒரு வேலை செஞ்சதுன்னு சொன்னா அந்த வேலை செஞ்சதுனால வரக்கூடிய சுகமோ துக்கமோ சரீரத்துக்கோ இந்திரியத்துக்கோ இல்லை, அது ஜடம், அதுக்கு அந்த சுகதுக்கம் கிடையாது. ஆனா என்ன வருதோ அது ஜீவனுக்கு வருது. இப்போ போகம் இவனுக்கு தானே வருது, போக்திருத்தம் இந்த ஆளுக்கு தான், இந்த ஜீவாத்மாவுக்கு தான் இருக்கு. அவன் தன்னுடைய சரீரத்தை பிரேரணை பண்ணினாலும் சரி, இந்திரியங்களை பிரேரணை பண்ணினாலும் சரி, மற்ற இன்னொருத்தனுடைய சரீர இந்திரியங்களை எல்லாம் பிரேரணை பண்ணி இதை வேலை அப்படின்னு செய்ய வச்சாலும் சரி, அதனால வரக்கூடிய சுகதுக்க போகம் என்னமோ இந்த பிரேரகனுக்கு வருது. அப்படித்தானே பாக்குறோம். அப்போ இந்த ஈஸ்வரன் எப்படி தன்னுடைய சரீர இந்திரியங்களை ஜீவன் பிரேரணை பண்றானோ அதை போல இந்த மாயைக்கு இவர் பிரேரணை பண்ணி ஜெகத்தை சிருஷ்டி பண்ணினார்னு சொன்னால், இந்த ஜெகத் சிருஷ்டி பண்ணிறதே ஒரு பலத்துக்காக தானே.
அந்த கர்மபலம் சுகதுக்கம் எல்லாம் அனுபவிக்கணுங்கிறதுக்காகத்தானே அது அந்த போகம் இவருக்கு வந்து சேர்ந்துரும் பண்ணினவருக்கு. ஏன்னா லோகத்துல அப்படிதான் பாக்குறோம். கரணவச்சேன்ன போகாதிபியா தத்கத அனர்த்த போகாதிபியா. சுகம் வந்தா பரவாயில்ல, நல்லதுன்னு நினைச்சுக்கலாம், அதுவும் சுவாமிக்கு வேண்டியது இல்லை. ஆனா துக்கம் வந்து சேர்ந்துரும். ஏன்னா இவர் பண்ற காரியத்துல அந்த பிரேரணையால துக்கம் நிறைய பேருக்கு வர வேண்டியதா இருக்கு. அது எல்லாம் இவரை வந்து சேர்ந்தாக ஆகும். யதா ஆத்மனஹ அசரீரஸ்ய சரீராதிஷ்டானே ஷரீரகத சுகதுக்க போகாதிகி, சரீரத்துல வரக்கூடிய சுகதுக்கங்கள்லாம் போகம் இவருக்கு வந்து யாரு பிரேரணை பண்ணானோ அந்த ஜீவாத்மாவுக்கு வந்து சேர்றதோ, ததா பரமேஸ்வரஸ்யாபி தத் அதிஷ்டானே தத்கத போகாதி பிரசக்தி. ஆகாத இவருக்கும் அதே மாதிரி வந்துரும் தோஷம். அத்தா ந நிமித்த மாத்திரம் ஈஸ்வரா. அதனால் நீ சொன்னது யுக்திக்கு யுக்தமாக இல்லை, யுக்தி விருத்தமாக இருக்கு. அதோட இன்னொரு தோஷம்னு சொல்றார், அந்தவத்வம் அசர்வஜ்ஞதாவா. இது ஒரு தோஷம் சொல்றார். அந்த இந்த கரணவச்சேன்ன போகாதிபியாங்கிறது அங்க இன்னொரு வியாக்கியானம் கூட இருக்கு. கரணவத்துனா சரீரம் இல்லாமல் இவரால மாயை பிரேரணை பண்ண முடியாதுன்னு சொன்ன, அவருக்கும் ஒரு சரீரம் இருந்து விட்டு போட்டோமே. அப்ப கரணவத், இது மது பிரத்தியம். கரணங்கள் இந்திரியங்கள், இந்திரியத்துக்கு ஆசிரியம் சரீரம், சேஷ்டேந்திரியாசிரிய சரீரம் அப்படின்னு நியாயசூத்திரம். ஆக இந்திரியங்களுக்கு ஆசிரியமா இருப்பது இந்த ஸ்தூல சரீரம். அவருக்கும் ஒரு ஸ்தூல சரீரம் இருந்துட்டு போட்டோமே. அந்த ஸ்தூல சரீரத்தை வச்சுட்டு சசரீரனாக இருந்துட்டு அவர் மற்ற வேலைக்கு எல்லாம் பண்ணட்டுமே, அதாவது பிரேரணை பண்ணட்டுமே அப்படின்னு கேட்டா, அவருக்கும் ஒரு சரீர இந்திரியங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டா அது மூலமாக போகம் பிராப்தி ஏற்பட்டுடும் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் இருக்கு. ஆனா அந்த வியாக்கியானத்தை இங்க எடுத்துக்கல. அடுத்தது அந்தவத்வம் அசர்வஜ்ஞதாவா சுருக்கிட்டாரு. வா சப்தார்த்தே, இதுவோ அதுவோ அப்படின்னு நினைக்க இல்லை. அந்தவத்வம் அசர்வஜ்ஞதாவான்னு சொன்னா இந்த தோஷமோ அந்த தோஷமோ ரெண்டுல ஒரு தோஷம்னு இல்லை, ரெண்டு தோஷமும் வருங்கிற. அப்ப வாங்கிறது சார்த்தே. அந்தவத்வம் அசர்வஜ்ஞத்வஞ்ச இவருக்கு வருமா, யாருக்கு? பரமேஸ்வரனுக்கு வந்து சேரும். அப்படின்னா என்னது? சசரீர ஏவ பரமேஸ்வரஹ குலால இவ மிருத்பிண்டம் பார்த்தக்கேன உபாதானம் அதிதிஷ்டதி இதி சேத் நா. இங்க கொண்டு வந்து அதை கொண்டு வந்திருக்கார். இவருக்கும் ஒரு சரீரம் இருக்கு. சரீரத்தோடு சேர்ந்த அந்த பரமேஸ்வரன் குலாலன் எப்படி தன்னை காட்டிலும் வேறான ஒரு மிருத்பிண்டத்தை எடுத்து அது மூலமாக அதனால ஒரு கடத்தை நிர்மாணம் பண்றானோ, அதை போல இந்த மாயையோ உபாதான காரணம் எதுவோ அந்த பிரகிருத்தியை எடுத்து இவர் வந்து ஜெகத்தை சிருஷ்டி பண்றார் அப்படின்னு சொல்லலாமே. அப்படின்னு சொன்னால் ததா சதி பத்யுஹு ஈஸ்வரஸ்ய சம்சாரிண இவ அந்தவத்வம் அசர்வஜ்ஞத்வஞ்ச பவதி. அப்ப இந்த ஈஸ்வரனுக்கு அந்தம் இருக்குன்னு ஆயிடும், இன்னும் சர்வஜ்ஞத்துவம் இல்லைன்னு ஆயிடும். ஆனா இது நியாயமாங்கிறது நம்ம யோசிச்சு பார்க்கணும். குலாலன் வந்து அந்த மண்ணை எடுத்து அவன் தெரிஞ்சுட்டு இருக்கான், முன்னாடியே கட்டம் எப்படி நிர்மாணம் பண்ணணுங்கிறது விஷயங்கள்லாம் தெரியும். ஆக மண்ணை வச்சு எப்படி கட்டம் பண்ணணும்னு தெரிஞ்சதுனால மண்ணை எடுத்து அவன் பண்றான். அதை போல சுவாமி சர்வஜனா இருந்துட்டு ஜெகத்தை நிர்மாணம் பண்றதுக்கு எது பிரகிருத்தியோ அந்த பிரகிருத்தியை எடுத்து அவரே எல்லாம் நிர்மாணம் பண்ணி கொடுக்குறார் கர்த்தாவாக இருந்துட்டு அப்படின்னு சொன்னா எப்படி அவருடைய சர்வஜத்துவ ஹானி வரும்? எல்லாம் தெரிஞ்சவர் தானே இந்த மாதிரி பண்ண முடியும் இல்லையா? எந்த உபாதானத்தை வச்சு பிரபஞ்சத்தை நிர்மாணம் பண்ணணுங்கிறது தெரியாம அவரால் எப்படி பண்ண முடியும்? ஆக அந்த அசர்வஜத்துவங்கிறது வருமா? அதே மாதிரி அந்தவத்துவம் வருமா? இந்த மாதிரி அவர் சசரீரராக இருந்துட்டு ஒரு உபாதானத்தை எடுத்து பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணறதுனாலே அவருக்கு அந்தம் வந்துடும் அப்படின்னு உண்டா கேட்டா வரும்னு சொல்லணும். அவர் என்ன நினைக்கிறார்? சரீரம் உள்ளவா அத்தனை பேருக்கும் அந்தம் இருக்கு. எந்த ஜீவனாவது நமக்கு தெரிஞ்ச சசரீரனாக இருக்கிறச்ச நித்திய சரீரத்தோடு இருக்கானான்னு கேட்டா நமக்கு இல்லை. அதனாலதான் ஈஸ்வரனுக்கு சரீரம் இல்லைன்னு சொல்லியிருக்கா. ஆக ஈஸ்வரனும் ஒரு சசரீரனாக இருந்துட்டானே ஆனால்
ஜாதசேஹி துருவோ மிருத்யு துருவன் ஜென்ம மிருத்தசேச்ச அப்படிங்கிற ரீதியில அவருக்கும் அந்த ஜனனம் மரணம் எல்லாம் வந்துவிடும். அதனால அந்தவத்துவம் வரும்னு ஒரு தோஷம். அது மாத்திரம் இல்லை, அசர்வஜத்துவம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, இந்த போகம் வருதுன்னு சொன்னாரோ இல்லையோ, போகாதிபியான்னு சரீர இந்திரியங்கள்லாம் வச்சுட்டு இருந்தாருன்னா அவருக்கும் அது மூலமாக போகம் வந்துவிடும் அப்படின்னு. போகம் வருதுன்னு சொன்னா அந்த போகம் வரத்துக்கு தானா போகம் அல்ல, அதுக்கு காரணம் வேணும். அந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இவர் பண்ணின கர்மான்னு சொல்ல வேண்டியிருக்கும். போகம் தானா வருது இல்லை, இவர் பண்ணின கர்மாவுக்கு தான் அந்த பலபோகம் வருது. அந்த கர்மா எப்படி வந்ததுன்னு சொன்னா சரீர இந்திரியங்களை வச்சு பண்ணினதுதான். எந்த கர்மாவும் சரீர இந்திரியங்கள் காயேன்னு மனசா வாச்சா சொல்றோமோ, இந்த திரிகரணங்கள்னால பண்ணினது தானே தவிர இதை மூணையும் ஒதுக்கி விட்டுட்டு நம்மளால ஒண்ணு புண்ணியமும் பண்ண முடியாது, பாவமும் பண்ண முடியாது. ஆக இந்த சரீரத்தை வச்சுட்டு பண்ணினதுதான். இப்ப சரீரத்தை வச்சு பண்ணின அந்த கர்மா பண்ணினார்னு சொன்னா பலத்தை அபேட்சித்து தானே அவர் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். பலத்தை அபேட்சிக்கும்படியாக அவர் இருக்காருன்னு சொன்னார், அவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் குறைபாடு இருக்குன்னு தானே ஆகும். இது ஒரு நியமம் என்னன்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த ஆசைப்படுறோம்னு சொன்னா அப்ப நம்ம கிட்ட அது இல்லைங்கிறதுனால தானே ஆசைப்படுறோம். சித்தே நேச்சா அப்படின்னு சொல்லுவோம். சித்தமா இருந்ததுன்னா அது வேணும்னு ஆசை வராது. ஆசைப்பட்ட விஷயம் கிடைச்ச உடனே அந்த ஆசை அப்பா தீந்து போயிடுத்து அப்படின்னு தோணும் இல்லையா? அப்ப இவர் ஆசைப்பட்டு இதெல்லாம் பண்றாருன்னு சொல்லும்படியா இருக்கும். போக்தா, இவர் ஒரு போக்தாவா இருந்தா அந்த போகத்துக்கு ஆசைப்பட்டு தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு. அப்படியானால் அந்த ஆசைங்கிறது இருக்கிறதுனால அவர் நித்திய திருப்தராக இருக்க முடியாது. நித்திய திருப்தராக இல்லைங்கிறதுனாலயே அவரும் ஒரு சம்சாரியாகத்தான் இருக்க வேண்டியிருக்கும். அப்போ இந்த ஜீவாத்மா எப்படி அசர்வஜனோ அதே மாதிரி இவரும் அசர்வஜனாக இருக்க வேண்டியதாக இருக்கும். அந்தவத்துவம் அசர்வஜத்துவம் இது எல்லாமே நம்ம லோக திருஷ்ட கர்த்தாவை பார்த்து ஈஸ்வரனுக்கும் அதே மாதிரி வந்துடும் அப்படின்னு ஆபாதனம் பண்றோம். ஆக முடிச்சுட்டார் அதிகரணத்தை. போகாதி பிரசக்தேஹே பிரதானாதிஷ்டானம் ஈஸ்வரஸ்ய ந சம்பவதி. இந்த ஈஸ்வரன் பிரதானத்தை அதிஷ்டானம் பண்ணி அது மூலமாக பிரபஞ்சத்தை திருப்தி பண்றாருன்னு நீ ஒரு சொல்றையே, உன் மதம் சரியில்லை, இவ்வளவு தோஷம் இருக்கு. அப்போ என்ன கேட்டா, நீ இப்படி சொல்றையோனோ, நீ இந்த ஆபாதனம் பண்ணினதெல்லாம் தப்பு. ஏன்னா நானும் ஸ்ருதியை ஒத்துண்டுதான் ஈஸ்வர ஸ்வரூபத்தை ஒத்துக்கிறேன். எப்படி ஒத்துக்கிறேன்னு சொன்னா, அனஷ்னன் அந்யோ அபிச்சாகசீதி தயோரன்ய பிப்பலம் ஸ்வாத்வத்தி அனஷ்னன் அந்யோ அபிச்சாகசீதி. இந்த அனஷ்னன் அப்படிங்கிறது போகம் அவருக்கு கிடையாது, சுகதுக போகம் இல்லை அப்படிங்கிறது தெரிவிக்கிறது. ஸ்ருதி சொன்னதை வச்சுட்டு அவருக்கு போகம் இல்லைன்னு சொல்றோம். அப்ப சரீரம் இருந்ததுன்னா, இந்திரியம் இருந்ததுன்னு சொன்னால் அப்போ போகம் வருமே அப்படின்னு கேட்டா, ஸ்ருதி சொல்றதே போகம் வர்றதுன்னு அவருக்கு இல்லை. அப்போ மற்றவாளுக்கு ஜீவாத்மாவுக்கு தான் சரீரத்தினால போகம், சுகதுக போகம். பரமேஸ்வரனுக்கு சரீரத்தினால சுகதுக போகம் இல்லை அப்படிதான் ஸ்ருதி சொல்றது அப்படின்னு சொல்றேனே. அப்ப நீ சொன்ன தோஷம் வராது. அந்தவத்துவம் அசர்வஜத்துவம் இதெல்லாம் வர வேண்டிய இல்லை. இவர் ஒரு போக காமனையா இதெல்லாம் காரியம் பண்றாருங்கிறது இல்லை, நித்திய திருப்தரா தான் இருந்துட்டு இருக்கார். அப்ப இந்த ரீதியில பாக்குறச்ச ஸ்ருதியை வச்சுண்டு அவருக்கு நீ சொன்ன தோஷம் வராதுன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு ஒரு சமயம் இந்த பூர்வபக்ஷி சொன்னான்னு வச்சுங்க. அப்ப அவர் சொல்றார், பிரதானாதிஷ்டாத்ருத்வேபி பரமேஸ்வரஸ்ய அனஷ்னன் அந்யோ அபிச்சாகசீதி இதி ஸ்ருதேஹே தத்கத போகாதி பிரசக்திர் நபவதி இதி சேத். கேள்வி புரியுறதோ இல்லையோ? நீ சொல்ற மாதிரி போகாதி பிரசக்தியே இல்லை, ஸ்ருதி சொல்லிருக்கு அனஷ்னன் அந்யா அபிச்சாகசீத்தின்னு, அதனால இந்த தோஷங்கள்லாம் வராது. அப்ப சொன்னார், ததா சதி தர்க்கபலம் அபஹாய ஸ்ருதிரேவ அவலம்பனியா. நீ கடைசியில ஸ்ருதிக்கு தானே வந்த, இப்ப வெறும் தர்க்கத்தை வச்சுட்டு நீ சொல்லிட்டு வரைச்ச நம்ம பாத்தத்தை வச்சுட்டு தான் அனுமானம் பண்ணியாகணும்.
பாக்குறச்ச எப்படித்தானே இருக்கு, அப்ப அப்படித்தானே இருக்கணும், ஈஸ்வரனுக்கும் அப்படித்தானே இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுட்டே வந்தேன். கடைசியில போகம் வந்துடும் அவருக்கும் அப்படின்னு சொல்றச்ச நீ ஸ்ருதி சொல்லிருக்கு போகம் அவர் கிடையாது ஈஸ்வரனுக்குன்னு சொல்லிருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்ப எங்கேயோ போய் ஸ்ருதியை தானே நீ சரணம் அடைய வேண்டியதா இருந்தது. அப்படின்னா ஆதியிலேயே அதே பண்ணிட, ஆரம்பத்திலேயே ஸ்ருதி சனத்தை பூரா கேளே இல்லையா? அதனால ஸ்ருதி இந்த இடத்துக்கு நீ ஸ்ருதி தான் சொல்லும்படியா இருக்கு, உன்னுடைய யுக்தி வேலை பண்ணல அப்படிங்கிறாங்க. தசாசதி தர்க்க பலம் அபகாய, உன்னுடைய யுக்தி பலம் இருக்கே அதை நீ விட்டுவிட வேண்டியது, அது போறல. ஸ்ருதிரேவ அவலம்பனியா இதி தத் ஆத்மானக் ஸ்வயம் அகுருத பகுஸ்யாம் பிரஜாயேய சர்வோ வை ருத்ரஹ இத்தியாதி ஸ்ருதிபிஹி உபாதானம் அப்பி பரமேஸ்வரஹா இதி அபியுபேயம். அப்ப ஸ்ருதி சொன்னது நீ கேட்கணும். இப்ப ஸ்ருதி எப்படி சொல்லிருக்கோ அதை அப்படியே கேளு. அதுல ஏன் பாதி எடுத்துட்டு பாதை எடுத்துக்க மாட்டேங்கிற? அதனால யுக்திக்கு இங்க இது இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரகிருதி அதிகரணத்திலயும் இதை நன்னா கண்டனம் பண்ணியிருக்கார், பல இடத்துல இருக்கார். இந்த அதிகரணத்துல அத்வைத பாஷ்யத்துல இன்னும் கொஞ்சம் நிறையவே அந்த யுக்தியால பரமேஸ்வரனை சாதிக்க முடியாது அப்படிங்கிறது சாதனம் பண்ணியிருக்கார். யுக்தியை வச்சுண்டு பரமேஸ்வரனை சாதிக்க முடியாது. இப்ப நமக்கு எப்படின்னா, ஒரு பானையை தயார் பண்றான் குலாலுங்கிறது பாக்குறோம், சின்ன சின்ன காரியங்கள்லாம் அவ பண்றாங்கிறது. அந்த பாக்கறச்சே நம்ம இன்னொரு விஷயமும் பாக்குறோம். இப்போ ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு ஆசாமி மாத்திரம் வச்சுன்னு அவனால வீடு கட்ட முடியுமா? பல பேர் சேர்ந்து தான் கட்ட வேண்டியிருக்கு இல்லையா? பல பேர் சேர்ந்து தான் இவ்வளவு பெரிய வீட்டு கட்டணும் ஒத்தனா இருந்துட்டு பண்றாங்கிறது இல்லை. அப்ப பெரிய காரியங்கள்லாம் பண்றச்சே நம்ம எப்படி பாக்குறோம்னா, தனியா இருந்துட்டு பண்றதுல பல பேரை கூட்டு சேர்த்துண்டு எல்லாருமா சேர்ந்து பண்றா அப்படிங்கிறது இது ஒரு வியாப்தி இருக்கு இல்லையா? இப்படிதானே லோகத்துல பாக்குறோம். அப்பனா இவ்வளவு பெரிய ஜெகத்தை நிர்மாணம் பண்றான்னா அப்போ தனியா இருந்த ஒருத்தர்னால எப்படி பண்ண முடியும்? அப்ப இந்த ஜெகத்தை நிர்மாணம் பண்ற கர்த்தா இருக்கான் அப்படிங்கிறத நீங்க அனுமானத்தினால சாதிச்சா கூட அவன் ஒருத்தனா இருக்கான்ங்கிறத நீங்க எப்படி சாதிக்க முடியும்? யுக்திக்கு விருத்தமானா இருக்கு இல்லையா? பெரிய காரியங்கள்லாம் பண்றச்ச அவ நிறைய பேர் சேர்ந்து வேலை செய்யும்படியாக இருக்கு. அப்ப இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை உண்டு பண்ணணும்னு சொன்னா எத்தனை ஈஸ்வரன்கள் சேர்ந்து பண்ண வேண்டியிருக்கும், எத்தனை கர்த்தாக்கள் தேவைப்படும். அப்போ பல பேர் சேர்ந்து பண்ணும் போதும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த தியானம் சமானமா இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு இந்த விஷயம் தெரியும், இன்னொருத்தருக்கு அந்த விஷயம் வேணும். எல்லாருமே அவ தியானத்துக்கு ஒரு லிமிட் உண்டு. ஒருத்தருமே சர்வஜனா இருக்க முடியாது. அப்பதான் அவ சேர முடியும். எல்லாருக்கும் ஒரே விதமான காரியம் தான் தெரியும்னா அவ சேர்ந்து ஒன்றும் பிரயோஜனம் பண்ண முடியாது, பிரயோஜனமே இல்லை. இவனுக்கு தெரியாது அவனுக்கு தெரியணும், அவனுக்கு தெரியாது இவனுக்கு தெரியணும்னா எல்லாரும் சகாயம் பண்ணினா ஒரு பெரிய காரியம் நடக்கும் இல்லையா? அப்படி இருக்கிறச்ச இவன் பண்றதுதான் அவனும் பண்ண முடியும், அது மேல ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் காரியம் நடக்காது. அந்த விதத்துல பார்த்தா இவ அத்தனை பேரும் நிறைய கர்த்தாக்கள் இருக்கணும் அப்படிங்கிறது யுக்தியால சித்திக்கும். அந்த கர்த்தாக்கள் எல்லாமே அசர்வஜாலாவே இருக்கலாம், சர்வஜனாக இருக்கணும். ஒரு கர்த்தா கூட சர்வஜனா இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அப்ப இந்த விதத்துல பாக்குறச்ச நீ சொல்ல அந்த க்ஷித்யாதிகம் சகர்த்திரிகம் காரியத்வாத் கடவத்துன்னு கர்த்தாவை அனுமானம் பண்ணினா அந்த அனுமானத்தினால ஒரே ஒரு கர்த்தா தான் சித்திக்கிறதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏகப்பட்ட பேர் சேர்ந்து இந்த உலகத்தை உருவாக்கி இருக்கலாமே இல்லையா? ஆக உன்னுடைய அனுமானத்தினாலே சாதிக்க முடியாது. அதுக்கு அவன லாகவ யுக்தின்னு சொல்றான். இத்தனை பேர் சேர்ந்து பண்றது ஒரு கர்த்தாக்கள் இருக்கான்னு கல்பிக்கிறத விட யாரோ ஒருத்தன் மாத்திரம் தனியா இருந்து இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணிட்டான் அப்படின்னு இருந்தா ரொம்ப லகுவா இருக்குமோன்னு கேட்டான். இது என்ன லாகவம்? இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணியிருக்காருங்கிற ஒரு வீடு கட்டுறான். இந்த வீடை பார்த்து இந்த வீடை ஒரே ஒருத்தன் தனியா இருந்துட்டு கட்டியிருந்தா லாகவமா இருக்குமோனோ அப்படின்னு யாராவது அனுமானம் பண்ணுவாளா? இந்த மாதிரி லோகத்துல இருக்கா? பெரிய பங்களாவை பாக்குறான், யாரோ ஒருத்தன் கட்டியிருக்கணும். ஒருத்தன்கிறது சும்மா சொல்றதுக்கு, அவன் தனியா அவன் மாத்திரம் இருந்துன்னு இதை கட்டியிருப்பான் அப்படின்னு யாராவது அனுமானம் பண்ண முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்போ இந்த லாகவம் அகிஞ்சித்கிறான், லாகவமே வரமாட்டேங்கிறது. இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்றவன் ஒருத்தனா இருப்பான் அப்படிங்கறத நீ எப்படி தீர்மானம் பண்றது? முடியவே முடியாது. ஆக அனுமானத்தினாலே ஈஸ்வரன் சித்திக்க முடியாது. எப்பவுமே அனுமானத்தினாலே
ஒரு சாமான்யமா கர்த்தா இருக்கான்ங்கிறது தான் தெரியுமே தவிர அந்த கர்த்தா சர்வஜனா, ஒருத்தனா, அநேகமா, அவன் சர்வசக்தியும் உள்ளவனா இல்லாதவனா, நித்தியமா அனித்தியமா ஒன்னும் சொல்ல முடியாது. தூமத்தை பார்த்துட்டு அங்க அக்னி இருக்கு அப்படின்னு அனுமானம் பண்ணினா அந்த வன்னி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா ஏதாவது சொல்ல முடியுமா? வன்னி இருக்கு, அவ்வளவுதான். அது எவ்வளவு பெருசா எரிஞ்சிட்டு இருக்கு, அது காட்டத்துல எரியுறதா வேற எதுலையா எரியுறதா, ஏதாவது சொல்ல முடியுமா? ஒன்னும் சொல்ல முடியாது. வன்னி இருக்குப்பா, அவ்வளவுதான் முடியும். பாக்கியெல்லாம் நீ வேற பிரமாணத்தாலும் தெரிஞ்சுக்கோ. அப்போ அந்த ஈஸ்வரனுடைய உண்மையான ஸ்வரூபத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு அனுமானத்துக்கு சாமர்த்தியம் இல்லை. அந்த ஸ்வரூபத்தை சொல்லி கொடுக்கணும்னு சொன்னா அதுக்கு ஆகமம் தான் வேணும், ஸ்ருதி தான் வேணும். அப்ப ஸ்ருதி சொல்லி கொடுத்ததை அப்படியே ஏற்றுக்க வேண்டியதுதானே. நீ அதை உன்னுடைய யுக்தியை கொண்டு போய் நுழைக்கிற, அதனால இது தப்புன்னு சொல்ற. இதே மாதிரி நீ கவலைப்பட்ட அவர் பிரபஞ்சத்துக்கு உபாதான காரணமா இருந்துட்டார், நிர்விகார ஸ்ருதிக்கு விரோதம் வந்து விடுமேன்னு. அதுக்கு சொல்றார், ஜகத் உபாதான நிமித்த பூதஸ்யாபி பரமேஸ்வரஸ்ய நிஷ்கலம் நிஷ்கிரியம் இத்தியாதி ஸ்ருதிபிஹி நிர்விகாரத்துவம் அப்படி உபபத்தியதே. ஸ்ருதி சொன்னபடி கேட்கணும். அப்ப ஸ்ருதி என்ன சொல்றது? ஜெகத்துக்கு உபாதான காரணம்னு சொல்றது. அதே சமயத்துல அவருக்கு ஒன்றும் விகாரம் வரல, பிரபஞ்சம் உபாதானம் ஆனத்தினாலே அப்படிங்கிறதையும் சொல்றது. பேசாம ஒத்துக்க வேண்டியதான். இதுக்கு மேல இது எப்படின்னு கேட்க முடியாது. அப்படி அதுதான் அது எப்படிங்கிறத நிரூபணம் பண்றச்சே, சக்தி பிரதம சம்பூதா சாந்தியதீத பதோத்தரா ததோ மாயா ததோ வியக்தம் சிவா சக்தி மத பிரபோஹோ சாந்தியதீத பதம் ஜஜ்ஞே தத சாந்தி பதம் கிரமாத் அப்படின்னு ஆகம வாக்கியங்கள் எடுத்திருக்கார். வாயவிய சம்ஹிதையில இருக்கிற வாக்கியம்னு எடுத்திருக்கார். இந்த வாக்கியத்தை எதுக்கா எடுத்தாருன்னு சொன்னா, சிவாத் பஞ்சமி இங்க போட்டிருக்கார். சிவாத் ஜஜ்ஞே, இது எல்லாமே ஷட்திரிம்சத் தத்துவங்கள் எல்லாமே அந்த சிவனிடத்திலிருந்து வந்தது, உற்பத்தியானது. இந்த சிவாத்னு பஞ்சமி இருக்கே, அபாதான பஞ்சமி, இது ஜனிகர்த்து பிரகிருதி அப்படிங்கிற சூத்திரத்தினால அபாதான சம்ஜம் வந்த பஞ்சமி. அங்க பிரகிருதி அப்படிங்கிற பதத்துக்கு உபாதான காரணம்னு தான் அர்த்தமா. அந்த சூத்திரத்துல உபாதான காரணம் அப்படின்னு வச்சுட்டுதான் அர்த்தம் எடுத்துக்கணும், வெறும் காரணம் இல்லை. அது அப்படி ஒரு வியாக்கியானம் இருக்கு, அது வேற, அது இங்க இவர் எடுத்துக்கல. ஆக ஜனிகர்த்து பிரகிருதிங்கிறதுக்கு பிரகிருதி பதம் உபாதான காரணம். பிரகிருதி அப்படின்னு சொன்னாலே உபாதான காரணம் தான். 10 இடத்துலயும் நம்ம பார்க்கலாம். பிரகிருதி விகிருதி பாவகா சொல்றச்ச இந்த யூபாயதாரு யூபதாருன்னு வருது இல்லையோ, இந்த சதுர்த்தி தத்புருஷ சமாசம் வருது. அங்கே ததர்த்த அப்படின்னு சொல்றச்ச அதுக்காக எது இருக்கோ, அதை யூபத்துக்காக கொண்டு வரப்பட்ட அந்த காஷ்டம் அப்படின்னு சொன்னா, யூபத்துக்காக கொண்டு வந்தது எதுவோ தத்வாச்சக சப்தத்துக்கும் அதனுடைய என்ன பிரயோஜனமோ அந்த பிரயோஜனவாச்சக சப்தத்துக்கும் சதுர்த்தி சமாசம் வரும். யூபாயதாரு யூபதாரு. ஆனா இந்த சமாசம் எந்த மாதிரி இடத்துல வரும்னு சொன்னா, அந்த 2 பதார்த்தங்களுக்கும் மத்தியில பிரகிருதி விகார பாவம் இருக்கணும். பிரகிருத்தினா உபாதானம்னு அர்த்தம். இந்த இடத்துல பிரகிருதி சப்தத்துக்கு உபாதான காரணம். அந்த காஷ்டம் யூபமண்டலத்துக்காக கொண்டு வந்த காஷ்டம்னா அது யூபத்துக்கு உபாதான காரணமா இருக்கு. அப்பதான் யூபதாருன்னு சொல்லணும். ரந்தனாய ஸ்தாலி, பாக்காய ஸ்தாலி. இது எதுக்காக இந்த பாத்திரம் வச்சிருக்குன்னா சமையல் பண்றதுக்காக அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பிரகிருத்தின்னு சொன்னா உபாதான காரணம். இந்த உபாதான காரணத்தை சொல்லக்கூடிய அந்த சூத்திரத்தினாலே அபாதான சம்ஜை பஞ்சமி வந்ததுனாலே சிவாத்துங்கிற இந்த பஞ்சமியை வச்சு அவர் உபாதான காரணம்னு தெரியறதுன்னு சொன்னார். ஆனா இது போறல. இவர் நிமித்த காரணமா இருந்தாலும் கூட சிவாத்னு பஞ்சமி பிரயோகம் இருக்கு. அந்த மாதிரி பல பிரயோகங்கள் நம்ம புத்திராத் பிரமோதோ ஜாயதே அப்படின்னு சொல்றான். புத்திராத் மம பிரமோதோ ஜாத்தகா அப்படின்னு சொன்னாக்க புத்திரன் உபாதான காரணமா, பிரமோதா மமகரு ஜாத்தகா, எனக்குன்னா பிரமோதம் வந்திருக்கு, அது புத்திரன் கிட்டேருந்து வந்திருக்குன்னு சொல்றச்சே. புத்திரன் காரணம்னு சொல்றச்ச நிமித்த காரணத்துக்கும் பஞ்சமி வரலாம் அப்படின்னு சொன்னால் அப்ப வேற ஒருன்னு சொல்ற. சக்தியாதிச்ச பிருத்திவியந்தம் சிவதத்துவ சமுத்பவம் தேன ஏகேனது தத் வியாப்தம் மிருதா கும்பாதிகம் யதா. இது பழிச்சுன்னு இருக்கு.
மிருதா கும்பாதிகம், மிருத்துனாலே மண்ணால செய்யப்பட்ட அந்த பாண்டங்கள் இருக்கே அது எல்லாமே மண்ணால வியாபிக்கப்பட்டதாக எப்படி இருக்கோ அதை போல சிவன்னாலே இந்த எல்லாமே சிவதத்துவ சமுத்பவம் அதனேந்து வந்த காரியங்கள் அத்தனையும் வியாபிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு இங்க சொல்றது. இப்ப தெரியறதா இல்லையா இது உபாதான காரணம்னு? வெறும் நிமித்த காரணமா இருந்தா இது முடியாது. இந்த மாதிரிலாம் சொல்லி ஆகம பிராமாண்யாச்ச பரமேஸ்வரஸ்ய ஜெகதுபய காரணத்துவம் இது அனவத்தியம்னு, அதனால ஜகத்துக்கு ஈஸ்வரன் 2 விதமான காரணமாகவும் இருக்காருன்னு ஆகமசனத்தை அப்படியே கேட்டுக்க வேண்டியது, இதுல ஒன்றும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி நீ சொன்னது தப்புன்னு சொல்ற. இப்போ இந்த அதிகரணத்துல யாரை கண்டிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்துல சில வியாக்கியா பேதங்கள் இருக்கு. அந்த வியாக்கியானத்துல பிராச்சீன ஆச்சாரியால் எப்படி வியாக்கியானம் பண்றான்னு சொன்னா, சிவாகம ஏகதேசே சிவஸ்ய பரபிரம்மணா கேவல நிமித்தத்துவம் உபபாதிதம் தத் பரிகாரார்த்தம் இதம் அதிகரணம் இது பூர்வாச்சாரியானாம் வியாக்கியா. சிவாகமங்கள்லயே சில ஆகமங்கள்ல சிவன் பிரபஞ்சத்துக்கு வெறும் நிமித்த காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப எந்த ஆகமங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா இதுக்கு முன்னாடி உள்ள கிரந்தங்கள்ல கேவல நிமித்த காரணம்னு பாசுபத்தாள் சொல்றா அப்படின்னு அனுவாதம் பண்ணி அதை கண்டனம் பண்ணியிருக்கு, அப்படிதான் சொல்லியிருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியறதுன்னு கேட்டா, சில சிவாகம ஏகதேசே சிவாகமங்களுக்குள்ளேயே பல விதங்கள்ல ஒரு சில ஆகமங்கள்ல சிவன ஜகத்துக்கு வெறும் நிமித்த காரணம் மாத்திரமாக சொல்லப்பட்டதாகவும் இருக்கு. உபபாதித்தம் தத் பரிகாரார்த்தம் இதம் அதிகரணம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி உள்ள ஆச்சாரியர்கள்லாம் வியாக்கியானம் பண்ணலாம். அது எல்லாமே ஸ்ரீகண்ட மதமாகவே இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு எனக்கு தோன்றது. ஏன்னா சங்கரன் அப்படிதான் வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. மாஹேஸ்வர அஸ்து அப்படின்னு சொல்லி அவ இந்த மாதிரி சொல்றா, வெறும் ஈஸ்வரா நிமித்த காரணம் பசுபதி நிமித்த காரணம்னு சொல்றாருன்னு அனுவாதம் பண்ணியிருக்காரு. இப்ப இந்த மாதிரி பிராச்சீன வியாக்கியானங்கள் இருக்கு. ஆனா எனக்கு என்ன தோன்றதுன்னு இந்த பாஷைக்காரர் சொல்ல, தன்னுடைய மதத்தை வயந்து வேத சிவாகமயோகோ பேதம் ந பஷ்யாமஹா. வேதத்துக்கும் சிவாகமத்துக்கும் அர்த்தத்துல பேதம் வராது அப்படிங்கிற. வேதமும் சிவாகமும் ஏன் அர்த்தத்துல பேதம் வராதுன்னு சொன்னா, இது ரெண்டும் ஒரே இடத்துல இருந்து வந்திருக்கு. வேதமும் அந்த சிவன்கிட்டேருந்து வந்திருக்கு, ஆகமமும் அவர்கிட்டேருந்தே வந்திருக்கு. ஆக விருத்தமா உபதேசம் பண்ண முடியாது ஒருத்தர்னால. இது வேற இடத்துலயும் வந்து அது வேற இடத்துல வந்து இது பண்ணின்னு இந்த கர்த்தா வேற அந்த கர்த்தா வேறன்றதா இவர் ஒரு தினசா சொல்லுவார், அவர் ஒரு தினசா சொல்றாருன்னு இருக்கலாம். ஒரே இவர் தான் ஒரே கர்த்தா தான் பண்ணியிருக்காருங்கிறதுனால சிவாகமத்துக்கும் இந்த வேதத்துக்கும் அர்த்த வித்தியாசம் வரப்படாது. வரா மாதிரி தெரிஞ்சா அது வியாக்கியாத்தாவுடைய தோஷமே தவிர ஆகமத்துடைய தோஷம் இல்லை அப்படின்னு இவர் நினைக்கிறார். என்ன சொல்றார், வயந்து வேத சிவாகமயோகோ பேதம் ந பஷ்யாமஹா. எப்படி வேதேபி சிவாகம இது விவகாரோ யுக்தா. வேதத்தை ஆகமம்னு சொல்றோமோ அது சிவாகமஹான்னு சொல்லலாமா வேதத்தையும்? ஏன் தஸ்ய தற்கர்த்திருக்கத்வாத். வேதத்தை சாஸ்திரயோனித்வாத்ங்கிற அதிகரணத்துல ஈஸ்வர கர்த்திருக்காமாக சொல்றார். அத சிவாகமோ விவிதா. சிவாகமத்தை 2 விதம்னு சொல்லலாம். இப்படி 2 விதம் பிரிக்கிறது. திரைவர்ணிக விஷய சர்வ விஷயச்சேதி. வேதம்ங்கிற சிவாகமம் அதுவும் ஆகமம் தான், அது வந்து திரைவர்ணிகாலுக்கு மாத்திரம். மற்றது சர்வ விஷய எல்லாருக்கும் பொதுவானது. வேதா திரைவர்ணிக விஷய சர்வ விஷயச்ச அந்யஹ உபயோகோ ஏக ஏவ சிவ கர்த்தா. அதுக்கு என்ன பிரமாணம்னு கேட்டா, ஈசான சர்வ வித்யானாம் ஸ்ருதி அஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வசிதம் இத்தியாதி ஸ்ருத்யா. இந்த ஸ்ருதி வந்து ஈஸ்வரனை தான் சர்வ வேதத்துக்கும் கர்த்தாவாக சொல்றது. அஷ்டாதசானாம் ஏதாசாம் வித்யானாம் பின்னவர்த்மனாம் ஆதிகர்த்தா கவி சாட்சாத் சூலபாணிஹி இது ஸ்ருதிஹி அப்படின்னு ஸ்மிருதி. இந்த ஸ்மிருதி என்ன சொல்றது, இந்த எல்லா வித்தியைகள் ஆகமாகமா எல்லாமே அதுக்குள்ள வந்துடுத்து, இது எல்லாத்தையும் அவர் தான் பண்ணினாருன்னு சொல்றது சூலபாணிஹி. அப்ப என்னாச்சு, வேதே தஸ்ய கர்த்திருவம் அவகதம் அந்நியத்ராபி தஸ்யைவ பரமேஸ்வரஸ்ய கர்த்திருவம் அவகதம். ஆக அதே பரமேஸ்வரன் தான் இதையும் பண்ணியிருக்காரு அதையும் பண்ணியிருக்காருன்னு சொன்னா
ரெண்டுக்கும் வித்தியாசம் வரும்படியாக வியாக்கியானம் பண்ணக்கூடாது. அதனாலே அத்தஹா கர்த்திரு சாமான்யாத் உபயமபி ஏகார்த்த பரம் பிரமாணமேவ. ஆக இது ரெண்டுமே பிரமாணம், ஒரே விஷயத்தை சொல்றதாக வச்சுக்கணும். அதனாலே இப்ப என்ன பண்ணணுமா, வியாக்கியாதாக்கள் பண்ணினது சரியில்லை அப்படின்னு கொண்டு வரணும்னு முதல் அவளை நிராகரணம் பண்றதுக்காக தான் இந்த அதிகரணம். அந்த ஆகமத்துக்கு சரியான வியாக்கியானம் பண்ணலை, அதான் ஆரம்பத்துல இப்படிதான் கொண்டு வந்தார். எப்படி கொண்டு வந்தாருன்னா, ததாகம நிஷ்டாக தன்மதாபிப்பிராய அனபிஜ்ஞாக ஏகதேசினः தாந்திரிகாக கேவல நிமித்தத்துவம் வதந்தி தத் யுக்தன்னவா இது சந்தேக அப்படின்னு சொன்னதுனாலே அந்த மாதிரி வியாக்கியானம் பண்றது தப்பு. ஆகையால அந்த வியாக்கியானத்துக்கு தான் இப்போ கண்டனமே தவிர இந்த பாசுபத மதம்ங்கிற அந்த ஆகமத்துக்கு கண்டனம் இது இல்லை. யத்வா இன்னொரு பிரகாரம் பஞ்ச பிரம்மா பிரணவ பஞ்சாட்சரி பிராசாதாதி மந்திராணாம் பசுபதி பாஷாதி வஸ்து விவகாராணாம் பஸ்மோத்தூளன திரிபுண்டரதாரண லிங்கார்ச்சன ருத்ராட்சதாரணாதி பரதர்மாணாம் அந்நேஷாஞ்ச சர்வேஷாம் விவகாராணாம் உபயத்ராபி சமமேவ தர்சனாத் உபௌ அபி பிரமாணபூது வேதாகமம். அதாவது ஆகமத்தில் சொன்ன இத்தனை விஷயங்கள் வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அது வேதத்தில் சொன்னதும் இது சொன்னதும் ஒன்னா இருக்கு. அதனால இதை ரெண்டையுமே பிரமாணமாக எடுத்துட்டாகணும். இதுல என்னன்னா இந்த மந்திரங்கள்லாம் இருக்கு, மந்திரங்கள்லாம் வேத மந்திரமாக இருக்கு, வேதத்துல வருது. பஞ்சபிரம்மங்கிறது ஈசான சர்வவித்யானாம் இத்தியாதி 5 மந்திரங்களாம். அதே மாதிரி பிரணவம் போந்தத் பிரம்மா இத்தியாதி மந்திரங்களை பிரணவம்னு சொல்லியிருக்காராம். அதே மாதிரி பஞ்சாட்சரி அதுவும் தெரியும். இத்தியாதி மந்திரங்கள்ல வேதத்துல வர மந்திரங்களா தானே இருக்கு. அதே மாதிரி பசுபதி பாஷாதி இந்த விவகாரங்கள் வேதத்திலையும் இருக்கு, இதுலயும் இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாமும் வருது. பஸ்மோத்தோலனம் திரிபுண்டரதாரணம் லிங்கார்ச்சனம் ருத்ராட்சதாரணம் இத்தியாதி தர்மங்கள்லாம் வேதத்திலையும் வருது, இதுலயும் வருது. ஆகையாலே ரெண்டுமே ஒரே விஷயம்தான். கர்த்திரு சாமான்யாத் ஏகார்த்த பரத்வேனச்ச விரோதாபாவாத், இது ரெண்டுக்கும் விரோதம் இல்லை. அப்ப அந்த மதத்தை நிராகரணம், சிவாகமத்தை நிராகரணம் பண்றதுக்காக இந்த அதிகரணம் வந்ததாக எடுத்துக்க முடியாது. அப்ப என்னதான் பண்ணலாம்? ஏற்கனவே சொன்னான்னு ஞாபகம் வச்சுக்கணும். சிவாகமத்துல சில விஷய இடத்துல வெறும் நிமித்த காரணம்னு சொல்லக்கூடிய ஆகமங்கள் இருக்கு, அதை நிராகரணம் பண்றதுக்காக இந்த அதிகரணம் வந்ததுன்னாரு. இப்ப வயந்தோன்னு சொல்றச்சே அப்படி இல்லை, அப்படி அந்த மாதிரி இருக்கவே முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த அதிகரணம் எதுக்காக வந்தது? ஏன்னா விவாகம்னு சிவக்கிட்டேருந்து தான் வந்திருக்கு, வேதமும் அவர்கிட்ட தான் வந்திருக்கு. அதனால வேதத்துக்கு விரோதமா அது சொல்றதுங்கிறது இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப எதுக்காக இந்த அதிகரணம்? யாரை நிராகரணம் பண்றதுக்காக கேட்டா, இவர் தன்னுடைய சுவாபிப்பிராயத்துல சொல்றார், இதம் அதிகரணம் கேவல ஈஸ்வர நிமித்தத்வவாதி ஹைரண்ய கர்ப்போக்த யோகஸ்மிருதி விஷயம் இது வயம் வதாமஹ. இந்த சாங்கிய சாஸ்திரம் இருக்கோ இல்லையோ, இந்த சாங்கிய சாஸ்திரம் வந்து ஈஸ்வரனை நிரூபணம் பண்ணாமல் ஜெகத்து நிரூபணம் பண்றது, ஜெகத் சிருஷ்டி எல்லாம் பண்றது பிரதானத்திலேருந்து வருதுன்னு சொல்றது. ஆனா இதே மாதிரி யோக சாஸ்திரம் இருக்கு. யோக சாஸ்திரத்திலேயும் ஹைரண்ய கர்ப்பா, இந்த பாத்தஞ்சல யோகம் சொல்றோமோ நம்ம, பாத்தஞ்சல யோக சூத்திரம், இதுகள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஹிரண்ய கர்ப்பர் பண்ணினா யோக சூத்திரம் இருந்திருக்கான். அப்ப அந்த யோக சாஸ்திரத்துல ஈஸ்வரனை ஒத்துண்டு எல்லாமே சாங்கிய பிரக்கிரியை தான், சிருஷ்டி விஷயத்துல சாங்கிய பிரக்கிரியை, ஆனா கூட ஈஸ்வரனை ஒத்துண்டு இருக்கிறார். ஈஸ்வரனை காரணமாக ஒத்துக்கிறார். ஈஸ்வரனே எனக்கு தெரிஞ்ச பாதஞ்சல யோக சூத்திரத்துல ஈஸ்வரனை ஜெகத்காரணமா ஒத்துக்கலையோன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. வெறும் அவரை உபாசனம் பண்றதுக்காகத்தான் வச்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படிதான் எனக்கு ஞாபகம். ஆனா ஜெகத்துக்கு நிமித்த காரணமாக ஒத்துண்டு இந்த ஹைரண்ய கர்ப்ப சூத்திரம் பிரவர்த்திச்சிருக்கு அப்படின்னு தெரியுது. இந்த புத்தகம் இப்ப இல்ல. ஹைரண்ய கர்ப்ப யோக சாஸ்திரங்கிறது இப்ப நமக்கு உபலப்தமா இல்லை, அதை நம்ம பார்க்க முடியாது. அங்க என்ன சொல்லியிருக்கு, இவா சொல்றதுதான் கணக்கு. அப்போ ஒரு காலத்துல இதெல்லாம் இருந்திருக்குன்னு தெரியுது. கேவல ஈஸ்வர நிமித்தத்வவாதி ஹிரண்ய கர்ப்போக்த யோக ஸ்மிருதி விஷயம். ஆரம்பத்துல அதிகரணம் வெறும் சுத்த சாங்கியனை கண்டனம் பண்றதுக்காக ரச்சனானுபவத்தேஷ்ட அனுமானம். இது அந்த ஹைரண்ய கர்ப்ப யோக ஸ்மிருதி இருக்கே, அதை அவளுடைய மதத்தை
சரியில்லை, அது வேத விருத்தமா இருக்குன்னு சொல்றதுக்காக இந்த அதிகரணம் இது வயம் வதாமஹான்னு சொன்னார். அதஹ ஹிரண்ய கர்ப்ப ஆகம நிரசன பரம் இதம் அதிகரணம் இது யுக்தம். இது ஒண்ணு சொன்னார். அதவான்னு சொல்லி இன்னொரு பட்சமும் சொல்றார். இன்னொரு பட்சத்துல என்ன சொல்றாருன்னா, இது பரமத நிராகரணம்னே வச்சுக்க வேண்டாம் இந்த அதிகரணத்துல. இப்ப பரமத நிராகரணம்னு சொன்னா சைவ ஆகமத்தை நிராகரணம் பண்றதா வச்சு ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணிட்டார் இல்லையா. ஒரு சில ஆகமங்கள் அப்படி இருக்கு, அதை நிராகரணம் பண்றது அப்படின்னு. அப்படி இல்லை, அது அந்த மாதிரி இருக்க முடியாது. ஹைரண்ய கர்ப்ப யோக சாஸ்திரம் இருக்கு, அந்த மதத்தை நிராகரணம் பண்றதுன்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு இவர் சொன்னார். இவரே இன்னொரு யுக்தி சொல்றார். அசவா வியதாதி உற்பத்தி சங்கா பரிகாரவத்து அவாந்தர சங்கா பரிகார பிரவருத்தோ ந தோஷா இது கஷ்டித். இப்படியும் சில பேர் சொல்றா அப்படின்னு சொன்னார். எப்படின்னா, மேல நவியத ஸ்ருதேகேன்னா வரப்போறது. இந்த ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் பண்ணி அந்த சந்தேகத்துக்கு உற்பத்தி உண்டு அப்படின்லாம் சொல்லணும்னு நிரூபணம் பண்ண போறார். வேதாதிகளுக்கெல்லாம் உற்பத்தி உண்டா இல்லையான்னு எதுக்காக சந்தேகம் வருது? அதான் வேதாந்தம் தானே நேர சொல்லியிருக்கேன், ஆத்மனா ஆகாச சம்பூதா அப்படின்னு சொல்றச்சே அது உற்பத்தி உண்டா இல்லையான்னு எப்படி சந்தேகம் வர முடியும்? வேதாந்த விசாரம் தானே இது. அப்ப இதுல போய் எதுக்கு அந்த மாதிரி ஒரு அதிகரணங்களாம் பண்றார்? ஒவ்வொரு பூதத்துக்கும் தனித்தனியாக அதிகரணம் பண்ணியிருக்கார். ஆகாசத்துக்கு ஒரு அதிகரணா, வாயுக்கு அதிகரணா, தேஜஸ் அதிகரணா, ஜலத்துக்கு அதிகரணா, பிருத்திவிக்கு அதிகரணா, இப்படி இதெல்லாம் உற்பத்தி உண்டா இல்லையா, உற்பத்தி உண்டா இல்லையான்லாம் விசாரம். இது எதுக்காக தேவையில்லாம அப்படின்னு கேட்டா ஆசங்காந்தர நிராசார்த்தம். இந்த சங்கை வருது. அந்த ஸ்ருதி தாத்பரியத்தை நிர்ணயம் பண்ணணும். நிஜமாவே அது ஆகாசத்துக்கு உற்பத்தி சொல்லக்கூடிய ஸ்ருதி தானா? ஸ்ருதியிலேயே இன்னொரு இடத்துல ஆகாசம் அமிர்தம் அப்படின்னு சொல்லியிருக்கே, அதுக்கு நித்தியத்துவம் சொல்லப்பட்டிருக்கே. ரெண்டு ஸ்ருதிக்கும் விரோதம் வருது. அப்ப எந்த ஸ்ருதிக்கு நாம பிராமாண்யம் கொடுக்கலாம், எதை கவுனமாகவும் எதை முக்கியமாகவும் எடுத்துக்கிறது அப்படின்னு சந்தேகம் வருது. அதனால ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டா இல்லையான்னு சொன்னா நேர அந்த விசாரம் பண்ணல. அந்த ஸ்ருதிக்கு எப்படி விசாரம் வருதோ அந்த மாதிரி அவாந்தரமான சங்கா பரிகாரம். இந்த ஆகமத்தில் இப்படி சொல்லியிருக்கேன், இப்படித்தான் இதுக்கு அர்த்தமா, இதை அனுசரிச்சு அதை வச்சுக்கணுமா, அதை அனுசரிச்சு இதை வச்சுக்கணுமாங்கிற அந்த விசாரம் இருக்கே, அந்த விசார மாதிரி இந்த விசாரத்தை இங்க வச்சு விடலாம். ஆக எந்த மதத்தையும் அப்பிரமாணம் சொல்ல வேண்டாம், இதை அனுசரிச்சு இதுக்கும் அப்படிதான் தாற்பயம். அதனாலதான் ஆரம்பத்துல எப்படி சொன்னார்னா, அந்த வியாக்கியாத்திரு மதம் தான் நம்ம நிராகரணம் பண்றோம், ஆகம மதத்தை நிராகரணம் பண்ணல, ஆகமத்துக்கும் இதே தாற்பயம் தான் அப்படின்னு கொண்டு போனோம். சர்வதா ஆக மூணு விதமாக இந்த பாசுபதாதிகரணத்துக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குங்கிறது சொன்னார். எப்படி இருந்தாலும் நமக்கு இஷ்ட சித்தி ந கேவலம் ஈஸ்வரஹா நிமித்தம் இது அஸ்மாக்கம் ராத்தாந்த. அதனால ஈஸ்வரன் ஜெகத்துக்கு வெறும் நிமித்த காரணம் மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லை, அப்படிங்கிற சித்தாந்தம் சரியில்லை. உபாதான காரணமும் அப்படின்னு சேர்த்து சொன்னா அது சரி அப்படிங்கிறது சித்தாந்தம்னு சொல்லிட்டார். நீங்க சில சந்தேகங்கள் கேட்டீங்களோ இல்லையோ, அது அனுமானத்தால ஈஸ்வரன் சித்திக்காதுங்கிற விஷயத்த சொல்லிட்டேன். பாக்கி எனக்கு கொஞ்சம் மறந்து போச்சு. வேற என்ன கேட்டேன்? சரி, அப்படின்னா இதுதான் இந்த பாசுபத அதிகரணம். ஓ